நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவனாச்சு வம்பு பண்ணியாண்டா ஒரே குத்து. நீ ஏன்டா பயப்படுற? தப்பு பண்ணுவீங்க தான் பயப்பட. இல்லை, பயம்லாம் இல்லை. ஏண்டா அவங்கள நம்மடிக்கிறியா? வேணாம் மாமா. ஏன் உடம்பு கெடுதல்னு யோசிக்கிறியா? ஆமாம் மாமா. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா மாப்பிள்ள. இதை குடிச்சோம்டா குடிக்கிறவங்க மட்டும்தான் காலி. ஆனால் இன்னும் வேற சில கெட்ட வழக்கமெல்லாம் இருக்கு. அது மொத்தமாக சுற்றி இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடும். ஏண்டா அவங்கள கவனம் பூரா கத்தி மேலே இருக்கு. வேணும்னா கத்தி எடுத்து கையில் வச்சுக்க. இல்லை வேணாம். ஏய் பரவாயில்லடா, எடுத்து கையில் வச்சுக்க. இல்லை மாமா, நீ இருக்கிறப்போ எனக்கு என்ன பயம்? ஆமாம் ஆமாம், பயந்தா நீ எனக்கு மட்டும்தானே பயப்படணும். நான் உன் கூட இருக்கிறப்ப நீ வேற யாருக்கும் பயப்பட அவசியமே இல்லைடா. ஏண்டா அவங்கள நம்ம எப்படா முத பேசணும்? சரியா ஞாபகம் இல்லை மாமா. ஞாபகம் இல்லையா? இல்லைடா, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு ஆகாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணில் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்ம ரெண்டு பேரும் முடிச்சுனே தான் இருக்கும். இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை மாமா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ நீ சின்ன பையன். இந்த மாங்காய் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு சூனாத்தோனா தோப்புக்குள்ளே போனேன். அங்கே இருக்கிற வாட்ச்மேனு உன்னை மரத்தில் விட்டுட்டான். அந்த பக்கமாக குளிக்க வந்த நான் அந்த வாட்ச்மேனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன். ஆமாம் மாமா, மறந்துட்டேன். மறக்கக்கூடாது அழகரு, பழசை எப்பயுமே மறக்கக்கூடாது. இல்லை மாமா, அது ஞாபகம் இருக்கு. அதுதான் நம்ம ஃப்ரெண்டான இடமான்னு யோசிக்கிறேன். ஏய் அதான்டா, அதான் நம்ம உறவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. அதுக்கப்புறம் நம்ம தான் 8 பெட்டி உண்டிலன்னு பண்ணமே. அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் நம்ம ஆரம்பித்தது அங்கே தான். ம். ஆமா, ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்த, வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். பொர்ற புதுசாக ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி பழசெல்லாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கணும்ல. உனக்கு வேற அது அடிக்கடி மறந்து வர போதா, அதான் ஒரு தடவை ஞாபகப்படுத்தினேன். மறக்கலாம் இல்லை மாமா. அது இல்லை மாப்பிள்ள, ஒரு சில சமயத்தில் புது விஷயமெல்லாம் நம்ம கண்ணை மறைச்சிடும். அதை சரி விட்டோம்னு வையே, எல்லாம் சரியாயிரும். மாப்பிள்ள உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு நீச்சல் சொல்லி கொடுத்தது நான் தான். யாரை பிடிச்சா உழுனுடைய வயலில் சொல்லி கொடுத்ததும் நான் தான். உனக்கு மர ஏற சொல்லி கொடுத்தேன், மாங்காய் அடிக்க சொல்லி கொடுத்தேன், திருட்டு தம்மு மொத தண்ணி எல்லாமே நான் தான். இந்த அரசுன்னு ஒரு ஓலை கொட்டையில் நம்ம 2 பேரும் தாண்டா போய் முத ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் விடாமல் சந்திப்போம். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி அதெல்லாம் மறந்த? உன்னை நாய் கடிச்சப்ப
6 மாசம் கழிச்சது நீ சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னார். நீ சாப்பிடலன்றதுக்காக நானும் சாப்பிடாம இருந்தேன். உனக்கு உடம்பு சரியில்லாதப்ப நீ ரஸ்க் பண்ணி சாப்பிட்டப்ப நல்லா இருக்கிற நானும் அதை தாண்டா சாப்பிட்டேன். மாப்பிள்ளையே பட்டினியா இருக்கேன், நம்மளுக்கு மட்டும் இதுக்கு நல்ல சாப்பாடுன்ட்டு நானும் பட்டினியா தாண்டா இருந்தேன். ஏய் ஏய், இதெல்லாம் நீ சொல்லி நான் செஞ்சது இல்லடா. நானா செஞ்சதுக்கு அப்புறம் யாராவது சொல்லிட்டே உனக்கே தெரியும். இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சது தான். இன்னும் உனக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்கு. டேய், உன்னை என் மாப்பிள்ளையவே நான் பார்த்தது இல்லடா. உன்னை என் தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டேனடா. இதெல்லாம் எதுக்குடா? ஏதாவது ஒன்று எதிர்பார்த்தா இல்லடா. உன் மேல வச்சு இந்த பாசத்திலையும் அன்புலையும் நானா பண்ணுது இதெல்லாம். டேய், நீ நல்லா இருக்க முடியாது எப்பயும் நினைப்பேன் நானு. ஒரு நாள் வேற மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா உன்னால? சொல்றா பாப்பா. என்ன மாமா, எதுக்கு இப்போ இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு? இத்தனை வருஷமா அவன் கூட இருக்கேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? புது வேலையை அவங்ககிட்டயும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம்ல, இதெல்லாம் உன்கிட்ட என்ன தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கேன்? ஏய், கேட்டேன்டா உசுறு கூட தருவேன்டா. எனக்கு தெரியும் மாமா. டேய், உனக்கு ஒரு பஞ்சாயத்துல நான் தாண்டா முன்னாடி வந்து நிற்பேன். அதுவும் எனக்கு தெரியும் மாமா. நீ என் உசுறு. எனக்கு தெரியும் மாமா. டேய், எல்லாம் தெரிஞ்சும் ஏன்டா இப்படி பண்ண? ஏன் மாமா, சொல்றா, ஏன்டா இப்படி பண்ண? நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்க போறியா? தலை முடியாதா நிமிந்து நீ பாரு. ஒரு நண்பனா ஒரு சொந்தக்காரனா உன்கிட்ட எதிர்பார்த்தது ஒண்ணு தான்றா. அது ஒண்ணு கூட உன்னால ஒழுங்கா பண்ண முடியல. என்ன எங்க வேணாலும் அடிச்சா தாங்குவேன். ஆனா என்ன எங்க அடிச்ச உசுருவோன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு அங்கேயே அடிச்சிருக்கேடா. இல்லை மாமா. நீ பேசாதடா. சீ, என்னை கொல்றா, உனக்கு உரிமை இருக்கு. வேறும் உசுர நானே உனக்கு தந்துருப்பேன்டா. ஏன்டா அனுமதிவா சித்திரவதை பண்ற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ண? டேய், அழகு ஆம்பளை இருந்தா நெஞ்சுல ஊத்துறா. ஒட்ட பயல என் முதுகுல ஊத்திட்டேடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆம்பளை இருந்தா நெஞ்சுல ஊத்துறா. ஒட்ட பயல என் முதுகுல ஊத்திட்டேடா. வேற எவனாவது தப்பு செஞ்சுதானக்கு அவன் தலை இன்னும் ரோட்ல உருட்டு இருக்கும்டா. அவன் தலை மட்டும் இல்ல, அவன் மொத்த குடும்பத்தோட தலையவே வீட்டுல வச்சு எரிச்சிருப்பேன். ஏய், என் கையெடுத்து என் கண்ணவே குத்திட்டேடா. என்னடா பண்ணுவேன்? ஏய், அப்படி உடம்புல எரியுதுடா. எரியுது. மெல்ல முடியாம துப்ப முடியாம வேதனையில துடிச்சிட்டு இருக்கடா. ஏய், உன்னை ஆரிச்சாமி எவ்வளவோ நல்லவன்டா. அவன் மிருகந்தான், ஆனா நேர்ல வந்து நடிக்கிற மிருக அவன். டேய், நடிப்பல ஒரே இருந்து குழி பறிச்சிட்டீல. டேய், என் தங்கச்சி ஒருத்தையும் பார்த்தா அவன் கண்ணவே நோண்டி விட்டான். நீ நம்பி அனுப்பி வச்சலடா. எங்க அப்பா, நானு, அண்ணன், எங்க 3 பேருக்கு அப்புறம் அவன் ஓன் கூட வண்டியில வந்திருக்கான். எதுக்குடா உனக்கு அவளை இடம் கொடுத்த?
சொல்றா. ஏண்டா நீ என் நண்பன், எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு உன்னை நம்புனேன். என்ன விட உன்னை தான் அதிகமா நம்புனேன். இப்படி இப்படி மோசம் பண்ணிட்டேன். மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளு மாமா. சரி வாய் மூடா. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஏதாவது இருக்காடா? மாமா டேய் இன்னொரு தடவை அப்படி கூப்பிடாத. என் காதுல ஏத்து காட்சி ஊத்துற மாதிரி இருக்கு. ஏண்டா என் கூடயே இருந்துட்டு இப்படி ஒரு துரத்தை சித்திரிக்கடா. உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தல. டேய் அதை தாண்ட என்னால தாய்க்கவே முடியல. டேய் என் வேர்ல வெண்ணி ஊத்திட்டீங்களா? டேய் என் மூஞ்சியை பார்த்து சிரிச்சுட்டே இருந்திருக்க, நானும் உன்னை பார்த்து ஏமாத்திட்டு இருந்திருக்கேடா. எல்லாருமே சொன்னாங்க தப்பா இருக்கு தப்பா இருக்கு தப்பா இருக்கு. ஆனா அதை நம்பவே இல்லையாடா நானு. உடம்புல ஓடுறது எதிரி வீட்டு ரத்தம், அது என்னைக்குமே விசுவாசம் இருக்காதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் கேட்கலையடா. எங்க அண்ணன் அண்ணி அத்தை அம்மா நான் சாமியா நினைச்சு கூப்பிடுறேன் ஐயா அம்மடி பேரு சொன்னாங்கடா. அவங்க எல்லாத்தையும் விட உன்னை தாண்டா நம்பினேன். என் நண்பன் ஒருபோதும் தப்பு பண்ண மாட்டேன். உன்னை தாண்டா நம்பினேன். அது எல்லாமே பொய்யாக்கிட்டேடா. உங்க ஆத்தா எங்க அத்தை அது வந்து சொல்லுச்சுடா. அதுக்கு இருக்க ஒருத்தர் கூட உங்ககிட்ட இல்லையாடா. கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை நம்புற மாதிரி நம்பலடா. உன்னையா நட்புன்ற போதையில முங்கி போய் கிடந்ததுனால எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. டேய் ஒண்ணு அவளை நான் பார்த்தப்ப கூட எங்க அண்ணன் நான் நம்பலடா. எங்க அண்ணன் நம்பல. அப்ப கூட உன்னை தானே நம்பல. டேய் உலகத்துல எல்லா தப்புக்கும் மன்னிப்பு இருக்குடா. ஆனா நம்பிக்கை துரோகத்துக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாதுடா. மன்னிப்பே கிடையாது. துரோகியை விடக்கூடாதுடா. துரோகியை விடக்கூடாது. ஏய் பேசுறா பேசுறா. வாயடிச்சு போய் நிக்கிற பேசுறா. ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான். அண்ணே உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு வேணான்னு. ஏய் நீங்க ரெண்டு பேரும் சொல்றதானே ஒரு நாள் கேட்டுட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் நம்பல இல்ல. நீங்க ரெண்டு பேரும் கூட தாளத்துக்குள்ள நான் இல்ல. ரெண்டு பேர்த்தையும் உசுர நினைச்சது ஏந்தப்பா சொல்லு. ஏந்தப்பா மன்னிச்சிருண்ண. நாங்க பண்ணது தப்புதான். மன்னிச்சிருண்ண. இது மன்னிக்க முடியுதப்பா.
நீ மன்னிக்க சொல்றியா? நான் உங்களை மன்னிக்கணுமா? நீங்க பண்ண நம்பிக்கை துரோகத்தை மன்னிக்க சொல்றியா? இல்லண்ணே, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். என்ன செய்ய? என்ன செய்ய? 2 பேர்த்து இதாரத்துல வெட்டி போட்டுவா. வெட்டி கண்ணு தோண்டு போய் இதாரத்துல போச்சுடவா. போச்சுடவா. ஒரு 2 பேர்த்து கொண்டுட்டு வாழ்க்கை வர நொந்து நான் சாகுறதுக்கா? உங்களை நான் கொல்ல மாட்டேன். அது என்னால முடியாது. அதை விட பெரிய தண்டனை உங்களுக்கு நான் தரேன். ஆமா, உங்களுக்கு நான் ஏன் தரணும்? எனக்கு தான் தரணும். எனக்கு தான் தரணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இப்படி பண்ண? நாங்க பண்ணது தப்புதான். அதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனையா? உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சு, நான் உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன். சொல்லுண்ணே, ஏன் இப்படி பண்ண? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? இது வேற யாராவது தப்பு பண்ணியிருந்தா அடிச்சிருப்பேன், உதச்சிருப்பேன், ஏன் கொலை செஞ்சிருப்பேன். ஆனா அந்த தப்பு நீங்களே பண்ண. எனக்கு வேற வழி தெரியல. அதான் ஊர்ல கம்பெனி போய் முட்டா போயிட்டு கை கூடி சிரிக்கிறான். அதை கேட்கறதுக்கு நான் செத்து கூட போயிடலாம். ஒரு பச்சை பிள்ளை அம்மாவை நம்புற மாதிரி தானே ஒரு 2 பேர்த்து நான் நம்பினேன். அது எந்த கேள்வி கேட்காம நம்பினேன்.
உங்க மேல யார் என்ன தப்பு சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு கண்ணும் காதி மூடிட்டு தானே இருந்தேன். ஊர்ல யாரு உங்களை பத்தி என்ன சொன்னாலும் போங்கடா, என் மாப்பிள்ளை என் தங்கச்சி பத்தி தெரியும்னு எவ்வளவு ஆணவத்துல பேசியிருப்பேன். எனக்கு எனக்கு போய் இப்படி போங்கடா, வாழ்க்கையை வெறுத்து போச்சுடா. உங்களையே என்னால நம்ப முடியலண்டா, வேற யாரைத்தான் நான் நம்புறது?